தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தங்களது நிபந்தனையற்ற ஆதரவை அளித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தாவிக 108 இடங்களில் வெற்றி பெறும் பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சியமைக்க இடதுசாரி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை தாவிக கோரியது. காங்கிரஸ் தனது ஆதரவை தெரிவித்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவிக ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்கியுள்ளது. சென்னையில் சிபிஎம் மற்றும் சிபிஐ கட்சிகளின் மாநில செயலாளர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், ஜனநாயகத்தை மக்கள் முன்மொழிந்துள்ள நிலையில் அதனை கம்யூனிஸ்ட் கட்சிகள் வழிமொழிந்துள்ளதாகவும், எங்களால் ஆட்சி அமையவில்லை என்ற அவப்பேர் வரக்கூடாது எனவும் தெரிவித்தார். மேலும் தாவிகவுடன் கூட்டணி இல்லை என்றும், அரசு அமைய மட்டுமே ஆதரவு எனவும், தாவிக ஆட்சிக்கு விசிக தலைவர் திருமாவளவனும் ஆதரவு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மக்கள் ஜனநாயகத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள், நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம். ஜனநாயகத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு சில முன்மொழிகளை செய்திருக்கிறார்கள், நாங்கள் அதை வழிமொழிந்திருக்கிறோம். எங்களோடு விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் தொடர் தொல் திருமாவர்களும் பங்கேற்பதாக இருந்தது. அவர் ஒரு கூட்டத்தில் இருக்கிறார். அவர் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கிற அரசியல் நிலைப்பாட்டை நான் அப்படியே ஆதரிக்கிறேன் என்று பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கிறார். நாட்டு மக்கள் முன்னாலும் அவர் கூறியிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு சில கூட்டத்தால் சில காலதாமதம். தொடர்ந்து பேசிய சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் பேசுகையில், ஆட்சியில் பங்கேற்க மாட்டோம் என தெரிவித்த அவர் வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக கூறினார். ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியில் இருந்து ஆதரவு. இது ஆட்சி அமைப்பதை பொறுத்தவரை. மற்றபடி மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளில், ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். தமிழகத்தில் தாவிக ஆட்சி அமைக்க பாஜக ஆளுநர் மூலம் முட்டுக்கட்டை போட பார்ப்பதாகவும், அதை எதிர்க்கவே தாவிகவிற்கு ஆதரவு அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் மதவெறி சக்திகளை எதிர்ப்பது என்ற நிலைப்பாட்டில் திமுகவுடனான உறவு தொடரும் எனவும் உறுதி பூண்டார். மதச்சார்பற்ற கொள்கைகளை முன்னெடுப்பது, மாநில உரிமைகள் பாதுகாப்பு, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டிலே கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றியிருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்கள், இவையெல்லாம் ஏற்கனவே நாங்களும் அவர்களும் சேர்ந்துதான் இங்கே நிறைவேற்றி இருக்கிறோம். அந்த வகையில் இனி வருங்காலத்திலும் மதவெறி சக்திகளுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து மாநில உரிமைகளை பாதுகாப்பது, மதவெறி நடவடிக்கைகளுக்கு எதிராக சேர்ந்து போராடுவது என்கிற அந்த போராட்டம், உறவு என்பது தொடரும். திமுகவின் ஒப்புதல் எங்களுக்கு தேவையில்லை என பேசிய அவர்கள், நாங்கள் தனிப்பட்ட கட்சி, அதன் அடிப்படையிலேயே முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். திமுகவுடைய அப்புறம் எங்களுக்கு எதுக்கு? we are independent party. சிபிஎம், சிபிஐ எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதில் திமுகவுடைய ஒப்புதல், திமுகவுடைய அனுமதி இருக்கான்ற கேட்கிற பிரச்சனை எங்க வருது?